அழகுக்காக வீட்டில் மீன் தொட்டி வைக்கலாமா? மீனுக்கு ஒரு சட்டம், மானுக்கு ஒரு சட்டம்லாம் கிடையாது. பொதுவாக வளர்ப்பு பிராணிகளுக்குன்னு உள்ள ஒரு சட்டத்தை தான் இதுக்கு பொருத்தி பார்க்கணும். இது புகாரில் 2365வது ஹதீஸ். அதில் என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணு வந்து ஒரு பூனையின் காரணமாகவே நரகத்துக்கு போனால், தண்டனைக்கு உள்ளானால். எதனால் உள்ளானால் என்றால், அந்த பூனையை அவள் வந்து அடைத்து வைத்து விட்டாள், கட்டி போட்டு விட்டாள், பசியில செத்து போற அளவுக்கு விட்டு விட்டாள். அவள் தானும் உணவளிக்கவில்லை, அது உணவு சுதந்திரமாக போவதற்கு அவிழ்த்திடவும் இல்லை. இதன் காரணமாக தண்டிக்கப்பட்டாள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நம்ம இதுல என்ன விளங்குறது? பூனைங்கிறது ஒரு உயிரினம், அது சுதந்திரமா வளரக்கூடிய பிராணி தான். இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம்? அதை ஒரு கண்ட்ரோல் பண்ணி அடைத்து வைத்து கூட வளர்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனா என்ன செய்யணும்? சாப்பாடு தண்ணியும் கொடுத்துட்டு நீங்க அடைத்து வைத்துக் கொண்டால் அது வந்து தவறு கிடையாது. பிராணிகளை வளர்த்தல் என்பது வந்து பொதுவாக மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. பூனையை வளர்க்கலாம், புறாவை வளர்க்கலாம், கோழியை வளர்க்கலாம், மீனை வளர்க்குறது வளர்க்குறோம். அந்த கலர் கலரா மீன்களை பார்க்கும்பொழுது மைண்ட் மனசு ரிலாக்ஸ் ஆகும், ஒரு டென்ஷன்லாம் குறையும்.